ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீழாநெல்லி ஜூஸ் எப்படி போடுறது, கீழாநெல்லியோட நன்மைகள் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த செடி ரோட்டோரங்களில் சும்மா விளையும், அதனால தான் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இது இந்த செடியோட வேர் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எல்லாமே நம்மளுக்கு நல்ல சத்து. மஞ்சக்காமாலைக்கு இந்த கீழாநெல்லியை ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. தலைவலிக்கு கூட நம்ம பத்து போடலாம். முடி கொட்டுற பிரச்சனை, இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை தேங்காய் எண்ணெயில் இந்த கீழாநெல்லி கீரையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனையே இருக்காது. முடி கொட்டுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்புறம் சுகர் கூட கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். கல்லீரல், கிட்னி இதெல்லாம் சீராக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த செடிக்கு அடியில் குட்டி குட்டியாக அந்த இலைக்கு நடுவில் குட்டி குட்டியாக நெல்லிக்காய் சைஸில் குட்டி குட்டியாக இருக்கும். அதனால தான் இது கீழாநெல்லி அப்படின்னு பேர் வந்துச்சு. இது புளியா மரத்து இலை இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஈஸியாகவே இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த கீழாநெல்லி கீரையை வேறு எல்லாத்தையுமே கீரை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தயிர், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வெடிகட்டி நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. கசப்பாக தான் இருக்கும், ஆனால் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும், காஃபி டீலாம் குடிக்காமல் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.